அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி தை 8 இன்று வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 22, 2026. இன்று மேல் நோக்கி நாள். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:33 வரை சதயம், பின்பு புரட்டாதி. திதி இன்று அதிகாலை 2:58 வரை திருதிகை, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று மரண யோகம், சித்த யோகம். சந்திராசு நட்சத்திரம் ஆயில்யம், மகம். ராசி பார்த்தீங்கன்னா கடகம், சிம்மம். இந்த சந்திராசை பொறுத்தப்பட்ட ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால இந்த கடக ராசி கடக லக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பெண்ணில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு வீட்டில் பார்த்தீங்க, அதான் வீடு பார்த்தீங்கன்னா, தந்தைக்கு மகனுக்கும் இப்போ தந்தை சிம்மராசியாக இருப்பார், இல்லை சிம்ம லக்னமாக இருப்பார், இல்லை தாய் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருப்பாங்க. அதே போல் மகன் பார்த்தீங்கன்னா கடகராசி கடக லக்னமாக இருப்பார். இது போல் ஒரு வீட்டில் 2 ராசிகள் இருக்கக்குள்ள இந்த சந்திராஷ்டிரம் 2க்கு வரக்குள்ள அவங்க இருவருக்கும் அதாவது மனஸ்தாபங்கள், வாய் தகராறுகள் வரத்துக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் சந்திராஷ்டிரத்தை மிக தெளிவாக தெரிஞ்சுக்கினா தான் இந்த நாளை சிறப்பாக கழிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 12:30 1:30. கௌரி நல்ல நேரம் காலை இல்லை, மாலை 6:30 7:30. ராகு காலம் மதியம் 1:30 3. யமகண்டம் காலை 6 to 7:30. குளிகை காலை 9 to 10:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, தீவினை ஏற்படுத்தும். சூளம் தெற்கு. கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். இந்த வியாழக்கிழமையும் யமகண்டமும் அற்புத பலன்கள் செய்யும். 2 சேர்ந்து வரக்குள்ள குரு வரையில் வரும். அதனால் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா இந்த வியாழக்கிழமையில் யமகண்டத்தில் குரு வரையில் ஆரம்பிங்க. அனைத்து